ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ப்ரோபோ டாக்கீஸ் எங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு கிளம்பியிருக்கோம். ஜாலியாக ஃபேமிலி ட்ரிப்பு. என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம், அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்க போகுது, நாங்கள் வந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரோபோ டாக்கீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க. வாங்க, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க ராஜகணபதி ஹோட்டலுக்குள்ளே போய் செம்மையான நான்வெஜ் சாப்பிட்டு எங்களுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். சாரதா காலேஜ் ரோடு வழியாக போய் அஸ்தம்பட்டியை வந்து நாங்கள் ரீச் ஆகி அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வழியாக வந்து குருவம்பட்டி ஜூக்கு வந்து எங்களோட பயணத்தை வந்து மேற்கொண்டு போனோம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல லேவிஷான கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இருக்குது. 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீட்டாக காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து போனோம், கவுண்டர் கிட்ட. இங்கே வந்து பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலர் பார்க்கிங்க்கு 20 ரூபாயும் 4 வீலர் பார்க்கிங்க்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து இந்த பார்க் லீவு, விடுமுறை. உள்ள என்ட்ரான உடனே வந்து நல்லா விசாலமான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. குழந்தைங்கலாம் செம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி விளையாடலாம். அண்ட் அங்க வந்து ஒரு சின்ன ஃபிஷ் பாண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய ஃபிஷ்கள் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து மங்கீஸ் ஜோனுக்கு வந்து போனோம். செம ஜாலியா குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் மயில் இருந்துச்சு. இப்போலாம் நம்ம வீட்டுக்கிட்டே வருது, இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து கிளிகள் நிறைய வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளிகள் வந்து இங்க இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கு வந்து இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா வந்து இருந்துச்சு. மேலே கீழே அப்படின்னு உட்கார்ந்து இருந்தது, அருமையா வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி சின்ன ஸ்டாச்சு எல்லாம் வந்து இருக்கு. ஸோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா குதூகலமா வந்து விளையாடுவாங்க. நம்மளும் வந்து ரீல்ஸ், இன்ஸ்டா ஸ்டோரியில வைக்க போட்டோஸும் கிளிக் பண்ணலாம். ஸோ வியூவர்ஸ், குருவம்பட்டி ஜூக்கு வந்திருக்கோம். குட்டீஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். இவர் தான் நம்ம ட்ரிப் ஆர்கனைசர். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஆமாங்க. இங்க வந்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் போட்டோ ஷூட் பண்ணலாம். அழகான மான்கள் வந்து இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி அழகான டைனோசர் மாதிரியான ஒரு ஸ்டாச்சுமே வந்து இங்க பார்க்க முடியும். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே இருந்த ஒரு ஸ்நாக் ஷாப்ல வந்து அழகா ஸ்நாக்ஸ், டீ எல்லாமே சாப்பிட்டு எங்களுடைய பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ ஏற்காடு அடிவாரத்தை நோக்கி வந்து எங்களுடைய பயணத்தை போட்டோம். அண்ட் கீழே அடிவாரத்துல இருக்க அந்த சாமியை வந்து கும்பிட்டு மலை ஏறதுக்கு வந்து ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 20 ஹேர்பின் பெண்டுகள் வந்து இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த ஹில் ஸ்டேஷனுடைய ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ முன்னாடி ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிவாரத்துக்கு வந்தாவே செம கூலிங்காக வந்து சில்லுன்னு கிளைமேட் இருக்கும். ஸோ அடிவாரத்து வரைக்கும் வந்துட்டு கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு கூட திரும்பி போயிருக்கோம். பட் இப்போ இன்றைய கால சூழ்நிலை ப்ளஸ் வந்து இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் வந்து மாறி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து மாறுபட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரு ஆகும்போது வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து 50 ருபீஸ் ஒரு வெஹிக்கிள்க்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆகும்போதே நிறைய பேரிகேட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை கடந்து வந்து போகலாம். அதுக்கு மேலே வந்துட்டு மேலே போக போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் வந்து செம சூப்பராகவே வந்து இருக்கும். மேலே போக போக வந்துட்டு கிளைமேட்டுமே மாறிக்கிட்டே வந்து இருக்கும். மேலே டிரைவ் பண்ணிட்டு போகும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி நடுவில் வந்து வண்டி எங்கேயும் நிப்பாட்டிடாதீங்க. மேலே போகிறவங்களுக்கும் கீழே வரவங்களுக்கும் வந்துட்டு இது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஹில் ஸ்டேஷனை டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே டிரைவ் பண்ணுங்க. எப்படி வந்து ஹில் ஸ்டேஷனில் கார் ஓட்டுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள், ஸ்பேசியஸாக எவ்வளோ வந்து அழகாக பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. மேலே ஏறும்போது இந்த மாதிரி ரைட் சைடில் இந்த மாதிரி சின்ன படிக்கட்டுலாம் இருக்கும். இங்கே நிறுத்தி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஒலிம்பியாடோடைய 2022 நடந்த ஒரு ப்ரமோஷனுமே வந்து இங்கே ஒரு பெயிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறுத்தி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்துட்டு ஏதாச்சும் வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக போய் ஃபோட்டோஸ், ரீல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக முக்கியமாக பார்க் பண்ணுங்கள். அதுதான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நாங்கள் போனது வீக்கெண்டுங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து அங்கங்கே டிராஃபிக்குமே இருந்துச்சு. பொறுமையாக போனோம். முனியப்பன் கோயில் ஒன்று இருந்துச்சு. அதையும் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டோம். அண்ட் நாங்கள் ஏற்காடுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. மேலே வந்த உடனே கிளைமேட் வந்து வேற லெவலில் வந்து இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்தோம். நம்மளுடைய
ரெசார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்வான் ஹில்ஸ் போகிற வழியில் ஒரு 200 மீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து ஏற்காடு லேக் எல்லாம் கடந்து முன்னாடி வந்து ஷேர்வான்ஸ் ஹில்ஸ் போகிறதுக்காக அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளார போனோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பிபி பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபியூவலுக்காக எந்த வித கஷ்டமும் பட தேவையில்லை. அண்ட் இதெல்லாம் தாண்டி நாங்கள் உள்ளே போனது வந்துட்டு நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் டிலைட் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் தான் வந்து இங்கே ஏற்காட்டில் வச்சிருக்காரு. ஸோ இந்த ரெசார்ட்டில் தான் நம்ம வந்து ஏற்காடு ட்ரிப்பில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கிளம்புறோம். ஸோ வியூவர்ஸ், நம்ம வந்து லஞ்ச் செம்மையாக முடிச்சுட்டு அடுத்தது வந்து பீக்கு பார்க் போகிறோம். நீங்க மலைகளின் அரசி பத்தி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறதே மலைகளின் அரசன், ஏழைகளின் ஊட்டி, ஏற்காடு. நீங்களா யாருடா? How do I tell you? ஸ்கை பார்க்கு தாண்டி நம்ம அடுத்த போகிற டெஸ்டினேஷன் வந்து பீக்கு பார்க் அப்படிங்கிற ஒரு அருமையான பார்க்குக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. 2 விதமான கேட்லேருந்து பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ பொறுமையாக நம்மளுடைய காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய பீக்கு பார்க்கு நம்ம வந்து போகலாம். லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. நடந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நடந்து போகும். நம்ம வந்து நம்ம படையெல்லாம் திரட்டிட்டு பீக்கு பார்க்கு போகிறோம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பீக்கு பார்க்குடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஈகிள் மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடுக்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ குட்டீஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டா மாதிரியான ஒரு ஃபோட்டோ இதுவும் இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இங்கே இருக்காங்க. சாட்டர்டே வந்து 8:30க்கே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஒரு லாங் க்யூ தாண்டி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போகிறோம். உள்ளே வந்து போனோம் அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய வகையான கோழிகள், வாத்து எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. வான்கோழி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. குழந்தைங்க பார்க்குறதுக்கு வந்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அருவி சத்தம் அது வந்து இங்கே இருக்குது. ரொம்ப அழகாகவே ரம்மியமாக இருக்குது கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு. அண்ட் சின்னதாக வந்து ஒரு குதிரை வந்து வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து இந்த குதிரை மேலே ஏறி குதிரை சவாரி வந்து பண்ணலாம். கண்டிப்பாக எக்ஸைட்டடாக அவங்க வந்து இருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெடல் சைக்கிள் ஒன்று வச்சுருக்காங்க. குழந்தைங்க செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பப்பீஸ் வந்து வச்சுருக்காங்க, டாக்ஸ் அண்ட் பப்பீஸு. ஸோ குழந்தைங்க அந்த டாக் அண்ட் பப்பீஸ் கூட விளையாடலாம். அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. நம்மளுமே வந்து அவங்களோட விளையாடலாம். ஸோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக அதை தொட்டு பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வாத்து வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃபீடும் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு கெடா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அதுக்கும் நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டு பண்ணை மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த ஆட்டு பண்ணையில் ஆடுங்களுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ செம ஜாலியாக வந்துட்டு அதுங்களும் வந்து ஃபீட் பண்ணும்போது அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான பீக்கு பார்க்குடைய பேர்ட்ஸ் பார்க்குக்கு தான் வந்து நாங்கள் போனோங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கிளிகள் இருந்துச்சு. அண்ட் சானிடைசரில் காலை தொட்டு தான் வந்து நம்ம உள்ளே போகணும். ஸோ உள்ளே போய் பார்த்தோம்னா என்னடா இது வேற ஒரு உலகம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு வேற லெவலில் வந்து இருந்துச்சுங்க. அந்த பேர்ட்ஸுடைய சத்தமாகட்டும், அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளார வர அந்த ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து வெளி உலகத்தையே நம்ம வந்து மறந்துட்டு இந்த பறவைகளோட வந்து அவங்க உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அண்ட் இங்கே இருக்க அந்த கிளிகளுடைய சத்தத்தை வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ பார்க்கை விட்டு வெளியே வரும்போது மறக்காமல் இந்த மக்காயு கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. வெளியே வரும்போது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேவல், அதுக்கப்புறம் வந்துட்டு அக்வாரியம் ஒன்று வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க நாமளும் வந்து அதை செமையாக வந்து ரசிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முயல் குட்டி, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் முயல் குட்டீஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அழகாக பார்க்கலாம். அண்ட் ஃபீடும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ சஞ்சுக்கு வந்துட்டு இந்த குட்டி குட்டி முயல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்து. ஆடுக்கு, முயலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் ஆஸ்ட்ரிச் வந்து இருந்துச்சு, அதுக்குமே நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். அப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா வந்து அழகான மீன் வந்து இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. சின்னதாக ஒரு ஷாப் இங்கே இருக்குது. நீங்கள் சாவ்னியர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணும்னா இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இது என்ன பிரமாதம்?
இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆமாங்க, இந்த பீக்கு பார்க்லயே நாங்க ரொம்ப ரசிச்சது இந்த பப்பீஸ் கூட வந்து குழந்தைங்க விளையாடுறத பாக்குறதும், அந்த பப்பீஸ் வந்து குழந்தைங்க கூட விளையாடுறதையும் பாக்குறது தான். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. 100 ரூபாய் வந்து ஒரு பர்சனுக்கு, ஒரு கிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. கண்டிப்பா கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தாவே இருக்கும். நீங்க உள்ள போய் அவங்கள விட்டுட்டீங்கன்னா செம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பப்பீஸ்க்கு வந்து ஃபீட் பண்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க, பெரியவங்களுக்கு மாதிரியே வந்துட்டு பவுலில் வந்து அழகாக வைக்கிறாங்க. இந்த பப்பீஸ் வந்து எவ்வளோ அழகாக அதை சாப்பிடுதுன்னு பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப 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 அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க, உங்கள் கிட்ஸை வந்து உள்ளே விடுங்க. அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்நாக் ஷாப் இருக்குது. லைட்டாக வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜூஸ், காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டே 1 வந்து செம ஜாலியாக வெளியே சுற்றிட்டு நம்மளுடைய இந்த ரெசார்ட்குள்ளார இருக்க அந்த கேம்ப் ஃபயருக்குள்ளார வந்து பூந்துட்டோம். ஸோ குட்டீஸ் எல்லாம் செம எக்ஸைட்டடா செம ஜாலியா இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் பக்கத்திலேயே வந்து கொடுத்திருந்தாங்க. நல்லா ஓப்பன் டைனிங் வந்து இருந்துச்சு, பஃபேயோட இருந்துச்சு. மார்னிங் வந்து இட்லி அப்புறம் கிச்சடி எல்லாமே வச்சிருந்தாங்க, செம சூப்பரா இருந்துச்சு. பிரெட் எல்லாமே வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் செம தூளாவே இருந்துச்சு. குட்டீஸுமே வந்து செமையா சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து போன ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் டே 2 தான் வந்து ஷேர்வராயன் ஹில்ஸ். சின்ன வயசுல இந்த ஷேர்வராயன் ஹில்ஸுக்கு வந்து வரும்போது செம சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இடத்துல நிறுத்திட்டு நாங்கள் வந்து படிக்கட்டு மாதிரி நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்போம். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் அந்த லாஸ்ட் கர்வ் மட்டும். அதில் வந்து மேலே ஏற்றுறதே வண்டியை வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்போயெல்லாம். ஸோ இப்போ வந்து நல்ல அட்வான்ஸ்டு கார்ஸ் வந்ததுனால பிரச்சனை கிடையாது. காருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ இந்த ஷேர்வராயன் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வைடாக பெரிய வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் நம்ம வந்து காரை நிறுத்திக்கலாம். குட்டீஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, ரீல்ஸும் எடுத்துக்கலாம். யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? மேலே வந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா ஷேர்வராயன் ஹில்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல வியூ வந்து நமக்கு இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ செமையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே ஷேர்வராயன் ஹில்ஸில் ஒரு பெருமாள் கோவில் இருக்கும், கேவ் டெம்பிள். குகைக்கு அடியில் போய் நம்ம வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விளையக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கடையாக போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் வந்தது இந்த செல்வி அக்காவுடைய டீ ஷாப்பு தான். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. முடவாட்டுக்கால் கிழங்கோடைய சூப் வந்து இங்கே குடித்தோம். சூப் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது நாங்கள் வந்தது தான் குட்டீஸ் எல்லாம் ராவடி பண்ண இந்த பலூன் ஷூட்டிங்க்கு. ஸோ குட்டீஸ் மட்டும் விளையாண்டா போதுமா, நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, நல்ல ஃபன்னாக என்ஜாயபிளாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் என் நிலைமை இப்படி தாங்க ஆச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஜாலியாக ஃபன்னாக என்ஜாயபிளாக இருக்கும். நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கலாம் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு. அண்ட் இங்கே முக்கியமான விஷயம், ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து இருக்குங்க. ஸோ இந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம கேட்டிருக்கோம் வானொலியில். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஷேர்வராயன் ஹில்ஸ்லேருந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அப்பப்போ கொஞ்சம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுற ஸ்நாக் ஷாப்ஸில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போன ஒரு இடம் தான் வந்துட்டு காவேரி பீக் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ காவேரி பீக் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி எஸ்டேட்டு. ஸோ அது வந்து நோக்கி தான் நாங்கள் வந்து போனோம். அது போகிற ரோடு பார்த்திங்கன்னா பயங்கர ஆஃப் ரோடாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கூகுள் மேப் போட்டு தான் வந்து போனோம். பட் அந்த டிரைவ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி பார்த்தோம், செம ஜாலியாக வந்து இருந்துச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் போக வேண்டிய அந்த காவேரி பீக் வந்து ரீச் ஆகிட்டோம். காவேரி பீக் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்து இருந்துச்சுங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் செம ஜாலியாக வந்து அங்கே உள்ளே போனாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பரபரப்பாக ஒரு ஹாப்பனிங் ரெஸ்டாரண்ட்டாகவே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து காஃபி பவுடர்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே ஸ்பெஷலே வந்து காஃபி தான், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஃபிஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் காஃபி பவுடர்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம காஃபி எஸ்டேட்குள்ளார வந்து ஒரு சின்ன டிரைவுமே வந்து போக முடியும். அங்கேயும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இவங்களே வந்து கார்ட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க கைடன்ஸ்க்காக. ஸோ நம்ம வந்து அதுவும் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டைனிங் வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ கொஞ்சம் காஃபி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் குட்டீஸ்க்காக சாண்ட்விச் எல்லாம் எடுத்துகிட்டோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்துக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் குப்பனூர் அயோத்தியாப்பட்டினம் வழியாக வந்தோம். ஸோ இன்னொரு வழியில் வந்து இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பகோடா பாயிண்ட் நேராக போய் திரும்பியும் வந்து யூ டர்ன் பண்ணுற மாதிரி
கூகுள் மேப் வந்து காமிக்கும். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. டக்குன்னு வந்து இந்த இடத்துல சேலம்னு போட்டிருக்க போர்டில் லெஃப்ட் எடுத்துருங்க. அண்ட் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு முனியப்பன் கோயில் வந்து இருக்கும். நாங்கள் வந்து அது தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக செக் போஸ்ட்லேருந்து அப்படியே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ நீங்களுமே வந்து ஏற்காடு ஒரு சைடு ஏறிட்டு இன்னொரு சைடு வந்து இறங்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. செம சூப்பராகவே இருக்கும். ஸோ கீழே வந்து ஏற்காடு ஃபில்டர் காஃபியை வந்து குடிச்சிட்டு அப்படியே நைட்டு டின்னருக்கு சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் கிட்ட இருக்க செல்வி மெஸ்க்கு வண்டியை விட்டோம். ஸோ மெனுவெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னென்ன நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக எங்களுடைய இந்த ஏற்காடு ட்ரிப் வந்து செம சுழிஞ்சது. நீங்களும் இந்த ஏற்காடு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான செம்மையான ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. நன்றி. வாரணுங்கோ.